பொதுவாக இந்த தனுசு பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா ஒரு 2 விசேஷமத்தை சொல்லலாம். இவங்களுக்கு பணத்தை தரக்கூடியவர் சனி பகவான் தான். 2ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் தான். ஆனால் சனி பகவான் உழைப்புக்கு சைவம் அசைவம் அப்படிங்கிறது சைவ இனத்திற்கு சிவபெருமானை கும்பிட்றவங்களுக்கு முருகனை கும்பிட்றவங்களுக்கு வேண்டியதில்லை. இதுவே பெருமாளை கும்பிட்றீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் இவங்க ஜாதகத்தில் பலமாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு செல்வ வளத்துக்கு குறை இருக்காரு. இந்த சனி பகவான் பலவீனமாக இருக்காரு, இல்லை அவருடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடந்த 2 பதிவில் நம்ம மேஷம் முதல் கடகம் முறை ஒரு பதிவும், மிதுனம் முதல் விருச்சிகம் முறை ஒரு பதிவும் பார்த்துட்டோம். வீட்டில் எந்த மாதிரியான வாஸ்து முறைப்படி உள்ள எந்த இடத்துல வாஸ்துல எந்த இடத்துல நம்ம தெய்வங்களை வழிபாடு பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம இந்த பதிவில் தனுசு முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு பார்த்துருவோம். வணக்கம் மேடம். திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தனுசு லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது குருவோட வீடு தான். இப்போ இதுக்கு 4ஆம் இடமும் குரு தான் வராரு. ஏன்னா அப்படி இருக்கும்போது இப்போ தனுசு லக்னக்காரர்கள் யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறதோ அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும், வீட்டில் எந்த இடத்த இவங்க பலப்படுத்தணும், பணம் வரணும், பணம் வீட்டில் தங்கணும். பொதுவாக இந்த தனுசு பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா ஒரு 2 விசேஷமத்தை சொல்லலாம். இவங்களுக்கு பணத்தை தரக்கூடியவர் சனி பகவான் தான். 2ஆம் இடத்திற்கு அதிபதி அவர் தான். ஆனால் சனி பகவான் உழைப்புக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களே தவிர பணத்துக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த பணத்தை தங்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் சில வழிபாடுகளை பண்ணிக்கலாம். இந்த தனுசுவை பொறுத்தளவில் 4ஆவது வீடு நீங்கள் சொல்லிட்டீங்க, மீனம் குரு தான் அந்த 4ஆவது வீட்டினுடைய நிகழ்வு. திருச்செந்தூர் முருகன் அந்த மீனத்திற்கு உரிய தெய்வம் யார் அப்படின்னா அதுவும் குருனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகன். இந்த திருச்செந்தூர் முருகனை பலமாக பிடிச்சுக்கணும். எங்கன்னா இவங்க அடுப்படையிலேயே சுவாமியை வச்சு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கிச்சன்ல சாமி படம் வச்சிருக்கிறதா. இந்த திருச்செந்தூர் முருகனை அவங்க சமையல் அறைகளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். சமையல் அறையில் கட்டாயம் ஒரு தீபத்தை ஏற்றி இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பான, ஏன்னா இவங்களுக்கு தென்கிழக்கு சமையல் அறை அதுக்காக வடமேற்கில் இருக்குன்னா அங்கே வைக்கக்கூடாது. தென்கிழக்குல சமையலறை இருந்து அங்க அவங்க திருச்செந்தூர் முருகனை வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்றாங்க. அன்னன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவுகளை எச்சில் படாம அது வெந்தோன்னா உப்பு இருந்தாலும் சரி உரப்பு இருந்தாலும் சரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இவங்க சாப்பிட்றாங்கன்னா அதுவே அந்த தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கக்கூடிய பிரசாதமாகவும் போயிடும், அதுவே வழிபாட்டு முறையாகவும் இருக்கும். அது தனியா தீபம் ஏற்றணுங்கிறது கூட இல்லை. எப்பெல்லாம் இவங்க அடுப்பு பற்ற வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவருக்கு தீபம் ஏற்றினதாக உருவப்படுத்திட்டு அவங்க பயன்படுத்தினாலே போதும். அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை. சமையலும் சுவையாக இருக்கும், செல்வ வளமும் சுவையாக இருக்கும். நிறைய நம்ம கிராமப்பகுதியில் இந்த சிறுவாட்டு காசுன்னு சொல்கிறதே அடுப்பங்கடையில் தான் சேர்த்து வைப்பாங்க, அஞ்சரை பெட்டியில் தான் சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த அடுப்படியில் அந்த பணம் எடுத்து வச்சாங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே மேலும் மேலும் பெரிய. இதில் ஒரு கேள்வி மேடம், இப்போ நம்ம கிச்சனில் நீங்கள் சாமி ஃபோட்டோ வைக்கணுன்றீங்க. எல்லாருமே வெஜிடேரியன் கிடையாது, நிறைய பேர் நான் வெஜிடேரியன் சமைக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்மளில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஹாலில் சாமி ஃபோட்டோ வைக்கக்கூடாது, ஏன்னா லேடிஸ் இந்த மென்சஸ் பீரியட் வரும்போது புழங்குற இடத்துலலாம் சாமி ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது, கிச்சனில் சாமி ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது, ஏன்னா அங்கே நான்வெஜ் சமைப்போம். ஸோ இதுக்கு ஏதாவது விதிவிலக்கு உண்டாகும்? விதிவிலக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இறைவனை பொறுத்தளவில் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத நிறைய நிகழ்வுகளில், அதுவும் சிவபெருமான் நமக்கு நிறைய, இப்போது இதை சைவம் வைணவம்னு பார்த்தோம்னா வைணவத்துக்கு அந்த ஆச்சாரம் உண்டானா உண்டு, ஆனால் சைவத்துக்கு அந்த ஆச்சாரம் கிடையாது. அந்த கண்ணப்ப நாயனார் அசைவத்தை தான் சுவாமிக்கு படைச்சே அவருடைய பக்தியை வெளிப்படுத்தினார். அதனால் சைவம் அசைவம் அப்படிங்கிறது சைவ இனத்திற்கு சிவபெருமானை கும்பிட்றவங்களுக்கு முருகனை கும்பிட்றவங்களுக்கு வேண்டியதில்லை. இதுவே பெருமாளை கும்பிட்றீங்க அப்படின்னா கட்டாயம் அதை பார்த்து தான் ஆகணும். பெருமாளை சமையலறையில் வைக்கக்கூடாது, முருகனையோ சிவபெருமானையோ நீங்கள் சமையலறையில் தாராளமாக வச்சுக்கலாம், அதனால தப்பில்லை. ஏன்னா வேடனாக காட்சி கொடுத்தவர் இல்லையா முருகன். வேடன் என்ன சைவம் புல்லு பூண்டுகளைய வேடன் பண்ணுவார், அதனால வேடனாக காட்சி கொடுக்கிறவர் முருகன்கிறதுனால அவரை சமையல் கட்டில வச்சுக்கலாம். ஜெனரலா சாமி போட்டோ எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், பெருமாளை தவிர. கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா ஹாலில் பெருமாள் போட்டோ தான் ரொம்ப பெரிய போட்டோவா வச்சு. கண்டிப்பா ஹாலில் வச்சுக்கலாம். கண்டிப்பா ஹாலில் உட்கார்ந்து அவங்க அசைவங்களை சாப்பிடுவது இல்லை அப்படின்னா பெருமாள் போட்டோவா ஹாலில் அவங்க தாராளமா வச்சுக்கலாம்.
சரி சரிங்க மேடம். இது மகான்களுடைய ஃபோட்டோவும் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மகான்களுடைய ஃபோட்டோவை எங்கே வேணாலும் அவங்க வச்சுக்கலாம். அவங்க ஆத்மார்த்தமாக எங்கே பார்த்தா மகான் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடங்களை அவங்கள வச்சுக்கலாம். பொதுவாகவே இறைவன் வந்து தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அவர் இல்லாத இடம் ஏது அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ஆனால் சில இடங்கள் நமக்கு வந்து மனசுக்கு பிடிச்சதுன்னா நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு நெருடல் இருக்குது, மனசுக்கு பிடிக்கல, இந்த இடத்துல இவரை வச்சுக்க கூடாதுன்னு நமக்கு தோணுது அப்படின்னா அதை பண்ணாதே. உங்கள் மனசு உள்ளமோர் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த உள்ளமும் தான் பெருங்கோயிலே. அந்த உள்ளம் என்ன சொல்லுதோ அதை கேளு. சரிங்க மேடம். இந்த தனுசு லக்னக்காரர்கள் எந்த கிழமை எந்த ஹோரையை வந்து பயன்படுத்தணும்? தனுசுவை பொறுத்தளவில் அவங்களுக்கு சனி பகவான் சனிக்கிழமை குரு ஓரை இதை பயன்படுத்துகிறாங்க, இல்லை வியாழக்கிழமை சனி ஓரையை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. நன்றி மேடம். அடுத்ததாக மகர லக்னம். யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னம் மகரமாக செல்கிறதோ அவங்க வாஸ்து முறைப்படி வீட்டில் எதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து பண வரவு தாங்கும்? கண்டிப்பாக இந்த மகர லக்னத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு லக்னாதிபதியும் சனி பகவான் தான், வருமானத்தை தரக்கூடியவரும் சனி பகவான் தான். அப்போ இந்த சனி பகவான் இவங்க ஜாதகத்தில் பலமாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு செல்வ வளத்துக்கு குறை இருக்காது. இந்த சனி பகவான் பலவீனமாக இருக்காரு, இல்லை அவருடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கட்டாயம் பணம் பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகளை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடும். இவங்களுக்கு தெற்கு திசை, இவங்க வீட்டில் உள்ள தெற்கு திசையில் சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரையில், வேறு கிழமைகள்லாம் வேண்டியதில்லை, சனிக்கிழமை சனி ஓரையில் அவங்க தெற்கு திசையில் வழிபாடு பண்ணணும். சரி, என்ன வழிபாடு பண்ணலாம்? இந்த சனி பகவானுடைய இறைவன் யார் அப்படின்னா ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனை நீங்கள் அங்கே தெற்கு திசையில் வச்சு கும்பிட்டாலே போதும். இந்த ஈஸ்வரனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நடராஜரை வச்சு கும்பிடலாம். நடராஜரை நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சு பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா அவர் வந்து ஆனந்த தாண்டவத்தை ஆடினவர். ருத்ர தாண்டவம் நமக்கு வேண்டியதில்லை, ஆனந்த தாண்டவத்தை ஆடிய திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை வீட்டில் வச்சு நம்ம தாராளமாக வழிபடலாம். இவங்க வந்து அந்த தெற்கு திசையில் நடராஜரை வச்சு வழிபாடு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் இருக்கும். கூடுதலாக இவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா குபேர பூஜை இவங்க தான் பண்ணணும். இந்த குபேர பூஜை இவங்க வீட்டில் பண்ணுறாங்க, குபேரனுடைய லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய குபேரனை வச்சு அந்த சில்லறை நாணயங்கள், ஏன்னா சில்லறை நாணயங்களில் இரும்பு கலந்துருக்கும், அதில் அந்த உலோகம்ங்கிறது இரும்பு கலந்துருக்கும். இவங்க வந்து அந்த குபேரனை சில்லறை நாணயங்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது அங்கே நல்ல பலமாக பேசக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு அது நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக. அடுத்ததாக கும்ப லக்னம். யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னமாக செல்கிறதோ அவங்க வீட்டில் எந்த இடத்த வந்து பயன்படுத்தணும், எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும்? சரி, கும்ப லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியவர். நம்ம வந்து சிம்மத்துக்கு ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அதே நிகழ்வு இந்த கும்பத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தனம் லாபம் ரெண்டையுமே தரக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவானே இருப்பார். அவர் தான் தனகாரகன்கிற ஒரு சிறப்பு பெயரும் அந்த குருவுக்கு தான் உண்டு. அதனால் குழந்தைகள் வந்து அந்த வீட்டில் நிறைய புழங்கணும். குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே செல்வம் குஞ்சி விளையாடும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய சிறுபொழி அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குழந்தைகளை கொண்டாடும் போது நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணருடைய படத்தை அவங்க வீட்டில் அவங்களுடைய அந்த தெற்கு மேற்கு சார்ந்த திசைகளில், அதான் ரொம்ப கார்னருக்கு போயிடாமல் அவங்களுடைய நேர் சென்று தெற்கை தவிர்த்து கொஞ்சம் வலது பக்கமாக ஒதுக்கி வச்சு மேற்கு தொடர்பான அந்த தெற்கு திசையில் அவங்க கிருஷ்ணர் படத்தை வச்சு வழிபாடு செய்கிறாங்க. குழந்தை கிருஷ்ணர் படத்தை வெண்ணெய் எடுக்கிறவராக இருக்கட்டும், புல்லாங்குழல் ஊதுறவராக இருக்கட்டும், எப்படி வேணாலும் அந்த கிருஷ்ணர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு அதை செய்யணும். ஏன்னா அந்த நெய் அப்படிங்கிறது குருவுடைய நிகழ்வு. நெய் தீபம் ஏற்றி இவங்க வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நன்மைகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் கிருஷ்ணர் படம்னு ஒரு ஞாபகம் வருது. அப்போ காமதேனுவும் இவங்க வந்து வழிபாடு பண்ணலாம்? தாராளமாக பண்ணலாம். காமதேனுவும் வச்சுக்கலாம். ஏன்னா மாடு மேய்த்தவர் தானே கண்ணன் சொல்கிறவங்க. அந்த காமதேவ 33 கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு காமதேனு இருக்கு. அதனால காமதேனுவையும் தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக, நல்லது. அடுத்ததாக கடைசியாக நம்ம வந்து மீன லக்னக்காரர்கள். ஏஎல்பி லக்னம் யாருக்கெல்லாம் மீன லக்னமாக செல்கிறதோ அவங்க வீட்டில் எந்த திசையை பயன்படுத்தணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? கண்டிப்பாக இந்த மீன லக்னத்திற்கு என்ன அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். அப்போ பொதுவாகவே மீன ராசிக்காரங்க இஷ்டமாக வழிபடக்கூடியவங்க யாருன்னா முருகனை இஷ்டமாக வழிபடுறாங்க. அதுவும் பழனி மலை முருகனை
ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய முருகனை அவங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்கன்னா அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. இவங்க எந்த திசையை பயன்படுத்தலாம் அப்படின்னா தென்மேற்கு திசையை இவங்க பயன்படுத்திக்கலாம். தென்மேற்கு திசையில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வச்சு இவங்க பூஜை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை குருவுடைய ஓரை அல்லது வியாழக்கிழமை செவ்வாயினுடைய ஓரையில் அவங்க தீபம் ஏற்றி கும்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தென்மேற்கு மூலை என்னும் போது நம்மளுக்கு வந்து மேக்சிமம் பெட்ரூம் தான் இருக்கும். கண்டிப்பா. இப்போ இந்த வழிபாடுகள்லாம் வந்து செஞ்சுட்டு திருப்பி முருகரை எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிடலாம். தாராளமா வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்னதா முருகன் படத்தை வைங்களேன், அது அதனால எதுவும் தவறு கிடையாது. அதாவது நம்ம வழிபாட்டுக்கு உரிய நிகழ்வு அப்படிங்கிறது தெய்வ படங்கள்ல நம்ம எங்க வேணாலும் வைக்கலாம். இது பெட்ரூம் அப்படிங்கிறப்போ தம்பதிகளாக இளவயசு தம்பதிகளாக இருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது, வழிபட்டுட்டு கொண்டு வந்து வெளியில் வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி முதியோர்களாக இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. குழந்தைகளாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்காங்க அப்படின்னாலும் தாராளமாக முருகனை பெட்ரூம்லேயே வச்சுக்கலாம், தப்பில்லை. கண்டிப்பாக. இப்போ பணவரவு தொடர்பானது, வாஸ்து தொடர்பானது, ஜாதகம் தொடர்பானது, ஏன்னா இது எல்லாமே இணைந்து தான் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வாஸ்துவும் ஜாதகமும் வேறல்ல, ரெண்டும் ஒன்னோடு ஒன்று பயணிக்கிறது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.